ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். செப்டம்பர் மந்த்துக்கான கணக்கு எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்த்து கொஞ்சம் லேட்டாக தான் சேலரி ஏறிச்சு. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பால் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். பால் கணக்கு முதல்ல பார்த்துடலான்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பார்த்தேன். 20 லிட்டரு 200 பால். தம்பி பால் சாப்பிட மாட்டான் எங்கள் வீட்டில். பாப்பா மட்டும் பூஸ்ட்டு குடிப்பாங்க. நாங்கள் 2 பேர் டீ போட்டுப்போம். அதனால் எனக்கு 20 லிட்டரு 200 பால் கணக்கு வந்துச்சு. 50 ரூபா லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா 1010 ரூபா வந்தது. நான் 1050 ரூபா போட்டு வச்சுருந்தேன் பால் கணக்கு. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சரி, அது எடுத்து முதல்ல வச்சுட்டு அவருக்கு கொடுத்துடலாம் காலையிலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து வச்சிட்டேன், எல்ஐசிக்கு எடுத்து வச்சிட்டேன். நம்ம சேவிங்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது தான். மளிகைக்கு 3000 போட்டிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஜாமான் நம்ம கணக்கு பண்ணி வீட்டில் எழுதி தான் எடுத்துகிட்டு போவேன். இது கரண்ட்டு பில்லுக்கு 500 ரூபா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். நீங்கள் கிச்சனில் ஏதாவது வேஸ்ட் டப்பா நிறைய வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு டப்பா கரண்ட் பில்லு அப்படின்னு எழுதி அதில் போட்டு வச்சுருங்க. 2 மந்த்துக்கு சேர்த்திங்கன்னா 1 மந்த்து கரண்ட் பில் கட்டிடலாம். அடுத்தது கேஸுக்கும் அதேமாதிரி ஒரு டப்பில் போட்டு எழுதி போட்டு வச்சுருங்க. ரீசார்ஜ் பண்ணியாச்சு, டிவி மொபைலுக்கு போட்டாச்சு. அடுத்தது காய்கறிக்கு 1000 ருபீஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் விலையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. பூண்டு வெங்காயம்லாம் 1000 ருபீஸ்னு எடுத்து வச்சுருக்கேன். 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஒரு 3 டைம்ஸாவது வாங்க வேண்டியது இருக்கும். இன்னொன்று என்ன எழுதுறேன்னாக்கா, இது எமர்ஜென்சி கேஷுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்லைங்களா. நான் போன மந்த் அது மாதிரி வச்சுருந்ததுனால தான் எனக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு எல்லாமே பூஜை செலவு, வரிசை, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான செலவுகள் தான். அது என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அந்த 2000 ரூபா நான் எடுத்து அப்படியே தனியாக வச்சிடணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு நான் சேஃபாக வச்சுடுங்க. அந்த காசை மறந்துடணும். நம்ம அது வச்சுருக்கோன்றதே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாது. அது இல்லாமல் தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அது அவ்வளோ போட்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இந்த மந்த்து நான் புதுசாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டக்குன்னு பசங்க ஏதாவது ஸ்கூலுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. அந்த டைம் நம்ம ரொம்ப திணற வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு 1000 ரூபா எடுத்து இந்த மந்த்லேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அப்படி வச்சுமே பாருங்கள், 14,817 ரூபா தான் எனக்கு வந்துக்குது. நான் கணக்கு பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் போக நம்ம நகையில் 5000 ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அது சேர்த்துமே எனக்கு 15,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கு. மீதி நம்ம எப்படி சேவ் பண்ணுறதை நான் சொல்கிறேன் வாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு ஒரு ஆவரேஜாக கொடுக்குறோம்னா அவங்கவுங்க குடும்பத்துக்கும் செலவுகள்ன்றது மாறுபடும். நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட் போடும். இது ஒரு ஐடியா தான். இது மாதிரி தான் வரும், இவ்வளோ செலவு தான் ஆகும் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்குமே சொல்கிறேன், என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். நம்ம சில பேர் சொல்லுவாங்க 5 கிலோனா 5 கிலோவிலே சாப்பிட முடியாது, திடீர்னு ஒரு விருந்தாடி வருவாங்க, யாராவது வரும்போது நம்மளால் அவ்வளோ கரெக்டாக நம்மளால் கணக்கு பண்ணி செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு உதாரணம் தான். பார்த்தீங்களா, நான் இது மாதிரி எழுதி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட்டு நீங்கள் எழுதி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் குழப்பாமல் வாங்குறது ஈஸியாக இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எவ்வளோ வேணும், வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, அது இல்லாத பொருள் மட்டும் எழுதிக்கோங்க. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நீங்கள் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணுங்காக வாங்கி வைக்கக்கூடாது. அது ஒரு விஷயம் நான் இது பண்ணிடுவேன். என்கிட்ட எது இருக்கோ அதை நான் லெஸ் பண்ணிவிட்டு இல்லாததை மட்டும்தான் எழுதிப்பேன். அதுவும் இந்த மாதிரி நம்ம பூஜை ஃபங்க்ஷன், இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி 4 கிழமைன்னு வரும்போது நம்மளுக்கு மளிகை சாமான் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி பார்த்து தான் போட்டுக்கணும். அதையும் மேனேஜ் பண்ணி அந்த 3000க்குள்ளே கொண்டு வரணும். கண்டிப்பாக நான் வாங்கிட்டு உங்களுக்கு பில்லோட காட்டுறேன். நீங்கள் லிஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள சேவிங்ஸ் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குதோ ஒரு 1000 ருபீஸாவது ஒரு சேவிங்ஸ்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மனநிறைவாகவும் ஒரு தெம்பாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கடனே இருந்தால் கூட சேவிங்ஸுன்றதும் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நம்ம எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லதாக இருக்கும். நான் அந்த மாதிரி செலவு நம்மளுக்கு சேவிங்ஸாக தான் இருக்கணும். சேவிங்ஸ் வீடியோட ஒரு சிஸ்டர் செம்ம சூப்பராக ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீத்துன்னு நினைக்கிறேன். அக்கா, நாங்களும் உங்களை மாதிரி தான் நாங்கள் எழுதி வச்சு நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் கணக்கு இந்த ஜிபே வந்ததுலேருந்து என்னால் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியலங்க்கா. அது 100க்கு 100 உண்மை. நீங்கள் காசை கையில் வாங்கி செலவு பண்ணும்போது மட்டும்தான். நானே கூட மளிகை ஜாமான் கடைக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணுற மாதிரி போனோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் பண்ணும்போது நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் கையில் எடுத்துகிட்டு ஒரு 3000 தான் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறோம்னா அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும். நம்ம மைண்ட் உறுத்திக்கிட்டே இருக்கும், இதை எடுக்கக்கூடாது, இவ்வளோதான் இருக்குன்னு. அது உண்மையிலே 100க்கு 100 உண்மை தான். மேற்படி ஆகிற செலவுகளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வச்சு அந்த பேஜில் எழுதி வச்சுனே வாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அந்த மாதிரி எழுதி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு செலவுகள் நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ணுறீங்கன்றதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஒரு கண்டென்ட்டாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.